ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே பள்ளியில் குழந்தை உயிரிழந்ததில் சந்தேகம் இருப்பதாக கூறி குழந்தையின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் 3 மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, விவரங்கள். மோனிஷா, திமிரி அருகே பள்ளி சிறுவன் உயிரிழப்புக்கு சந்தேகம் இருப்பதால் உடலை வாங்க மறுத்து அவருடைய உறவினர்கள் பெற்றோர்கள் திமிரி ஆரணி டு ஆற்காடு சாலையில் சுமார் காலை ஒரு மதியம் முதலிருந்து தற்போது வரை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா சிறுவன் பள்ளிக்கு சென்று அவருடைய சிசிடிவி காட்சிகள், அவர் எப்படி இருந்தார் மற்றும் பள்ளியின் மீது வழக்கு பதிவு செய்ய கோரியும் உறவினர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. சம்பவ இடத்தில் ராணிப்பேட்டை டிஎஸ்பி இமயவர்மன் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து உறவினர்கள் தற்போது வரை சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் பெற்றோர்களை அழைத்து சென்று திமிரி காவல் நிலையத்தில் டிஎஸ்பி தலைமையிலான பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்காங்க. மோனிஷா, இதனால் ஆரணி டு ஆற்காடு சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் இந்த தொடர் சாலை மறியலால் மாற்றுப்பாதை வழியாக வாகனங்கள் திருப்பி விடப்பட்டிருக்காங்க. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்வதற்கு நன்றி சிவா.